ஒரு நாளில் எத்தனை முறை நான் மன்னிப்பது என்கின்ற வார்த்தையை குறித்து நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். நம்மில் பலருக்கு வழிபாட்டில் நம்மோடு அருகில் இருக்கிற மனிதர்களை கண்டு சமாதானம் சொல்வது என்பது மிக 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 எளிது. இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதியை நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் சொல்லுகிற பொழுது அருகில் பார்த்து சொல்வது மிக மிக எளிது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தண்டனைக்கு உரிய மனிதர்களை அவர் மன்னித்தார். அப்படி இருக்கிற பொழுது நம்மிடத்திலும் அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த தவக்காலத்திற்கு முன்னால் நாம் ஒருவரோடு சண்டையிட்டு இருந்தால், தவக்காலம் முடிகிற பொழுதும் கூட, தவக்காலம் முடிந்த பின்பும் அதே சண்டை போட்டவர்களாய் இயேசுவினுடைய திருப்பலிப்பிடத்தை நோக்கி வந்து இறைவா எனக்கு அருள் தாரும் என சொன்னால், அதைவிட ஒரு போலியான வழிபாடு வேறு எதுவுமே இருக்கா? உன்னுடைய காணிக்கையை நீ திருப்பலிப்பிடத்தின் முன்பாக வைத்துவிட்டு ஓடி சென்று இணக்கமாக என்று சொன்ன கடவுள் இந்த தவக்காலத்தில் அதை நாம் வாழ்வாக்குகிறோமா என்பதையும் குறித்து நம்ம எடை போட்டு பார்ப்பார். ஆக யாரோடு நாம் நல்ல உறவில் இல்லையோ, யாரோடு பகைமையில் இருக்கிறோமோ அவர்களை தேடி சென்று உண்மையில் முகமெடுத்து பார்த்து, நான் உன்னை மன்னிக்கிறேன், எனக்கு உன்னுடைய உறவு தேவை என சொல்லி உறவை நாம் ஏற்படுத்துகிற பொழுது உண்மையிலேயே நமக்காய் சிலுவை சுமக்கிற இயேசுவுக்கு அது இதமான காணிக்கையாக இருக்கும். ஆகவே மன்னிப்போம். அந்த மன்னிப்பு இயேசுவின் பார்வையில் மிக உயர்ந்ததாய் இருந்து அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.